என்னது பாறை மீன் குழம்பு? ஆமாங்க, இன்னைக்கு டேஸ்டா பாறை மீன் குழம்பு ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி செய்ய போறாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. பேனை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தோரம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு தட்டுக்கு மாத்திக்கலாங்க. நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதை போல நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. நான் 1 கிலோ பாறை மீன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேங்க. இப்ப பேனை வச்சுக்கோங்க. குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 10 சின்ன வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளியை நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. அதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு பொடி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்ப நான் லெமன் சைஸ்ல புளிய ஊற போட்டு நல்லா கரைச்சி வச்சிருக்கேங்க. அது அப்படியே இதுல சேர்த்துக்கலாங்க. பாருங்க, புளி கரைசல் இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா கொதி வரட்டுங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்க, 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா நல்லா திக்னஸா குழம்பு ரெடியா இருக்குங்க. இப்ப மீன்லாம் அதுல சேர்த்துக்கலாம். பாறை மீன் எடுத்து ஒவ்வொன்னா அதுல சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா கம கமன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். சுட சுட சாதத்துல குழம்பு ஊத்தி சாப்பிட்டா பாறை மீன் அவ்வளோ டேஸ்ட்.